श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகத்துடன் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் இன்னைக்கு குரு சரித்திரம் சத்சங்கம் கேட்க போறோம். லாஸ்ட் வீக் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? திரிவிக்ரம பாரதி ஸ்ரீ குருவுக்கு சரணடைந்ததை தெரிஞ்சுக்கிட்டோம். அது கேட்ட பிறகு மறுபடியும் நாமதாரகர் சித்தமுனி கிட்ட கேட்பாரு, நெக்ஸ்ட் என்ன நடந்தது, எனக்கு இன்னும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போது சித்தமுனி சொல்றாரு, அங்கு வைடூரிய நகரம் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு முஸ்லிம் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தாரு. அவர் ஹிந்து மத துவேஷி, அவருக்கு ஹிந்து மதம்னா பிடிக்காது. அந்த டைம்ல நிறைய பேருக்கு இந்த மத துவேஷம் இருந்ததாம். அவங்கவங்க மதத்தில் சொன்ன விஷயங்களை விஷயங்கள் மேல அவங்களுக்கு புரிதல் இல்லாததால அந்த மத துவேஷம் இருந்தது. எந்த மதமா இருந்தாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யணும், அவங்கள ஏமாற்றணும், துவேஷிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த மதத்தில் இருக்கின்ற பொருளை அவங்க புரிஞ்சுக்க முடியாததால இது நான் என்னுடையது, நீ உன்னுடையது என்ற அந்த பாவனை இருக்கும். அதனால்தான் எங்க மதத்தில் இருக்கின்றவங்க சிறந்தவங்க, வேற மதத்தில் இருக்கின்றவங்க குறைஞ்சவங்க, அந்த எண்ணம் இருந்ததால அதுவே துவேஷமா மாறிடும். துவேஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த முஸ்லிம் ராஜுக்கு வேற மதம், அந்த ஹிந்து மதம்னா ரொம்ப துவேஷமா இருந்தது. ஏன்னா யாருக்கும் அவ்வளவு ஈஸியா அந்த புரிதல் வராதான், கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த புரிதல் வரும். அது போலவே அந்த முஸ்லிம் ராஜாவுக்கும் புரிதல் இல்லை. அவர் என்ன செய்வாருன்னா, அந்த ராஜ்யத்துல இருக்கின்ற பிராமணர்களை அந்த ராஜ்ய சபைக்கு வர வச்சு வேத மந்திரங்களே சொல்லுவாராம். சொல்லி அதோட அதுக்குள் இருக்கின்ற பொருளை கேலி பண்ணுவாராம். அவங்களுக்கு சொல்லாதவர்களுக்கு பணத்தை ஆசை காட்டுவாராம். உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீங்க இதோட பொருள் சொல்லுங்க, இந்த வேதங்களோட பொருள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு அது கேலி பண்றது அவரோட அந்த ராஜாவோட வேலை. அது மாதிரிதான் இருந்தாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்ல, எது கேலி பண்ணாரு அப்படின்னு. அது என்னன்னா ஜீவஹிம்சை. இப்ப நம்ம இந்து கலாச்சாரத்துல ஜீவஹிம்சை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யஜ்ஞம் யாகம் செய்வீங்கல்ல, அதுல பலி கொடுக்குறீங்களே, அது தவறு இல்லையா? அப்ப அது ஜீவஹிம்சை இல்லையா? இது மாதிரி சொல்லி அவரு கேலி பண்ணுவாரு அந்த ராஜா. ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த யாகங்களை ஜீவஹிம்சை செய்வாங்க. அது எதற்காக செய்யறாங்கன்னு தெரியாததால அவர் அப்படி பேசுறாரு. ஏன்னா அந்த வேதங்களை முழுமையா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த யாகங்கள்ல ஜீவஹிம்சை எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியும். மேலோட்டமா படிச்சா தெரியுமான்னு தெரியாது. அந்த ராஜா என்ன கேக்குறாருன்னா, நீங்க யஜ்ஞம் யாகம்ல பலி கொடுத்தா அது கரெக்ட், நாங்க பசுவை கொன்றால் அது தவறா? இது அவர் கேலி செய்யறது எப்படின்னா இது மாதிரி. அப்ப நீங்க செய்யறது கரெக்ட், நாங்க செஞ்சா அது தப்புன்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேலி பண்ணிட்டு இவரு சிரிப்பாராம். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு முழுமையா தெரியாததால அவருக்கு ஏற்ற மாதிரி இவங்களால ஆன்சர் சொல்ல முடியல அங்க. ஏன்னா எல்லாரும் மேலோட்டமா தான் படிச்சிருப்பாங்க, ஃபுல்லா படிச்சவங்க இருக்க மாட்டாங்க. அது சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாரையும் அந்த ராஜ்யத்துல இருக்கின்ற எல்லா பிராமணர்களையும் இவர் கேலி செய்யறதே வேலையா வச்சுட்டு இருந்தாரு. சில பேர் என்னன்னா விமர்சனம் பண்ணாரு, நமக்கு தான் பைசா வருமே. ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல, நீங்க வேதத்தோட பொருள் சொன்னா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சில பேர் நமக்கு பணம் கிடைக்கும்ல, கேலி செஞ்சா செஞ்சாரு, நம்ம மதத்தை குறைச்சி பேசினாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களாம். தற்பெருமைக்காக அந்த வேதத்தோட அர்த்தங்கள் சொல்லுவாங்களாம். வேதம்
முதல்ல வேதம் யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு நமக்கு பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. தகுதி இருக்கின்றவர்களுக்கு வேதம் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்ஜுனருக்கு ரகசியமானதை உனக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆன்மீகம் என்பது ஒரு ஷாப், கடை கிடையாது. யார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம், யார் வேணாலும் விற்கலாம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு. அது வேதம் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். தகுதி இல்லாதவங்களுக்கு சொன்னா அது வேஸ்ட் தான். அது எப்படின்னா, காது கேட்காதவங்களுக்கு செங்கம் பக்கத்துல போய் ஊதினா என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பயன் இருக்கு? அதோட அவங்க ஃபீல் பண்ணுவாங்களன்னா பண்ண மாட்டாங்க. அது போலவே புரிதல் இல்லாதவங்களுக்கு, புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு வேதம் சொன்னாலும் அது அசுர போதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுர போதை என்ன? அசுரர்கள் ராட்சசர்களுக்கு சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு நல்லது சொன்னாலும் அது கெட்டதாகவே கேட்குமா. அதனால்தான் புரிந்து கொள்ளாம இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு வேதம் சொன்னாலும் அது அசுர போதையோட சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு அந்த ராஜ்யத்துல நிறைய பேர் பணத்துக்காக வேதமோட அந்த பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ராஜ்யத்துக்கு இது அப்படியே எல்லாருக்கும் கேட்கும்ல, பக்கத்து ராஜ்யங்கள்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வேற ராஜ்யத்துல இருக்கின்ற இரண்டு பிராமணர்கள் அங்கு அந்த ராஜ்யத்துக்கு, அந்த வைடூரிய நகரம் அந்த ராஜ்யத்துக்கு வந்தாங்க. அந்த ராஜா கிட்ட, ராஜா எங்களுக்கு அனைத்து வித்தியைகள் தெரியும், எங்களுக்கு யாருமே ஈக்குவலா இல்லை, நாங்க எல்லா ராஜ்யத்திலும் எல்லாரையும் தோற்றடிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். உங்க ராஜ்யத்துல கூட யாராவது இந்த திறமைசாலிங்க இருந்தா எங்க கூட வாதனை செய்ய சொல்லுங்க அப்படின்னு இரண்டு பிராமணர்கள் வேற ராஜ்யத்துல இருந்து இந்த ராஜ்யத்துக்கு வந்தாங்க. இனி அந்த ராஜுக்கு சொல்லணுமா, நம்ம ஆட்ல வருமே லட்டு தின்ன ஆசையான்னு, அது மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு பிராமணரே இன்னொரு பிராமணரை குறைச்சி பேசுறது சந்தோஷமா தானே இருக்கும். இத்தனை நாள் நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன், உங்க மதத்திலேயே இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாருன்னா, அந்த சர்வன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபுல்லா ராஜ்யம் ஃபுல்லா தண்டோரா போட சொல்லுவார். என்னன்னு, இது மாதிரி இரண்டு பிராமணர் வந்திருக்காங்க, ரொம்ப திறமைசாலிங்க, நீங்க அவங்க கூட வாதனை செய்யணும், வாதனை செஞ்சு நீங்க உங்களுக்கு வெற்றி வந்தா உங்களுக்கு பரிசு கொடுப்பேன், இல்லையா நீங்க தோத்துட்டீங்களா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அந்த ராஜ்யம் ஃபுல்லா தண்டோரா போட சொல்லுவாரு. அதே மாதிரி தண்டோரா போடுவாங்க. அந்த ராஜ்யத்திலையும் சில நல்ல ஆச்சாரம் கொண்டவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு எதுக்கு இது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சில பேர் ஒதுக்கிட்டாங்களாம். சில பேர் எங்களுக்கு அவ்வளோ தகுதி இல்லை, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு, ஏன்னா அங்க போய் ஏன் நாம கஷ்டப்படணும் அப்படின்னு. சில பேர் இவரு ராஜா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு இல்ல, நமக்கு எதுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சில பேர். இது மாதிரி நிறைய பேர் அந்த ராஜ்யத்துல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு கவலையும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஏன்னா அந்த பரிசும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த வேத பண்டிதர்களுக்கு ரெண்டு பேருக்குமே இன்னும் அந்த கர்வம் அகங்காரம் தலைக்கேறிடுச்சு. ஆஹா, இந்த ராஜ்யத்துல நம்மளை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்னா இங்க நாம சொன்னதுதான் கரெக்ட், நாம சொன்னதுதான் வேதம், நாம சொன்னதுதான் வேதம் இங்க அப்படின்னு நினைச்சு அங்க எல்லாரையும் விமர்சிக்கிறது, வாய்க்கு வந்தபடி பேசுறது, மதத்தையே திட்டுறது, இது எல்லாமே செஞ்சாங்க. செஞ்ச பிறகு ராஜா கிட்ட மறுபடியும் ராஜா இங்க எங்களுக்கு வேலையே இல்லையே, ஏன் நான் யாருமே வரல, யாராவது வந்தா
நாங்க வாக்குவாதம் பண்ணுவோம், யாருமே வரல, எங்களுக்கு என்ன வேலை இருக்கு, அதனால நாங்க பக்கத்து ராஜ்யத்துக்கு போவோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தா பக்கத்து கிராமம் நிறைய இருக்கும்ல, அது மாதிரி அங்க போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட நாங்க இந்த வாக்குவாதம் பண்றதோ இல்லைன்னா அவங்க கிட்ட நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு பத்திரம் வாங்குறதோ ஏதாவது செய்யறோம், அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அந்த ராஜாவுக்கும் சந்தோஷம், இந்த ராஜ்யத்துல எல்லாரையும் தோத்தட்டிட்டு கஷ்டப்பட்டோம், போட்டோம் அப்படின்னு பக்கத்து ராஜ்யம் போறதுக்கும் பர்மிஷன் கொடுத்து பணம், அந்த ராஜா கிட்ட இருக்கின்ற அந்த குதிரை எல்லாமே கொடுத்து அனுப்புவாராம், நீங்க போங்க அப்படின்னு. இவங்களுக்கு இன்னும் அகங்காரம் ரொம்ப வந்துச்சு. இங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப என்னையே எடுத்துக்கலாம். என்ன இப்ப நான் சத்சங்கம் சொல்றேன், என்ன சொல்ற, சாய் திருவிளையாடல், குரு சரித்திரம் சொல்றோம். இந்த ரெண்டும் சொல்றதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? இல்ல. இதுவும் நான் எப்படி சொல்றேன், பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சொன்னதும் ஆச்சாரியா பரத்வாஜா சேவா சம்ஸ்தில சொல்றதும் அந்த சத்சங்கத்துல கேட்டு அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை தவிர எனக்கு ஏதாவது புதுசா ஒரு புக்கு கொடுத்து இது நீங்க சத்சங்கம் சொல்லுங்க அப்படின்னா என்னால சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம புரிதல் எவ்வளவு இருக்கோ, நம்ம எல்லை நம்ம எல்லை எது வரைக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இவங்க அப்படி கிடையாதுங்க, எனக்கு வேதங்கள் எல்லாமே தெரியும் அந்த அகங்காரத்துலதான் இவங்க இருக்காங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வர அத்தியாயத்திலேயே வரும், குரு சரித்திரத்துல ஃபர்ஸ்ட் வர அத்தியாயத்திலேயே பரத்வாஜா மகர்ஷி வேதங்களை எல்லாம் கத்துக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் பாப்பாரா, ஒரு பெரிய ராசி மாதிரி இருக்குமா, அது பார்த்து பயந்துட்டு கேட்பாரா, ஐயோ இவ்வளவு இருக்கே, நான் எப்ப கத்துக்கிறது, எப்ப நான் படிக்கிறது அப்படின்னு எண்ணும் போது பிரம்மா 3 பிடி கொடுத்துட்டு இது படிக்கிற வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கும் அப்படின்னு பரத்வாஜா மகர்ஷிக்கே பிரம்ம வரம் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், வேதங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு என்றது எந்த அளவுக்கு கரெக்ட்? அதுவும் அந்த 3 பிடிய வேதவியாசர் 4 பாகமா பிரிச்சிருக்காரா. அதுதான் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அது போல் இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும் என்றது நம்மளோட முட்டாள்தனம் தான். சரி, இவங்களுக்கு எல்லாரையும் தோத்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அகங்காரம், கர்வம் எல்லாமே தலைக்கு ஏறி இருக்கு. இவங்க அந்த ராஜ்யத்திலிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கின்ற குமசி என்ற கிராமத்திற்கு வந்தாங்க. அந்த குமசி கிராமத்தில் லாஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கிட்டோம், திரிவிக்ரம பாரதி, ஸ்ரீ குருக்கிட்ட சரணடைந்த திரிவிக்ரம பாரதி என்ற பிராமணர் இருக்கார். அந்த கிராமத்திற்கு இந்த 2 பிராமணர்கள் வந்தாங்க. வந்தது பிறகு அந்த கிராமத்தில் சொன்னாங்க, எங்கள் கூட வாதனை செய்கிறதுக்கு யாராவது இருந்தால் வாங்க. அது ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது மாதிரி திரிவிக்ரம பாரதி ஒரு வேத பண்டிதர் இருக்காருன்னு. இவங்க இந்த 2 பிராமணர்கள் அவர்கிட்ட போவாங்க. போயிட்டு, நீங்க உங்களுக்கு வேதம் தெரியுமாமே, நல்லா படிச்சிருக்கீங்களாமே, எங்க கூட வாதனை செய்யுங்க அப்படின்னு திரிவிக்ரம பாரதியே கூப்பிடுவாங்க. நீங்க என் கூட வாதனை செய்யுங்க, இல்லைன்னா நான் தோத்துட்டேன் அப்படின்னு எனக்கு எழுதி ஒரு பத்திரம் கொடுங்க அப்படின்னு திரிவிக்ரம பாரதி கிட்ட அந்த 2 பிராமணர்கள் கேட்பாங்க. இவருக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா இது ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணத்தை அது மாதிரி குறைவா பேசுறது தப்பு, அது இவருக்கு தெரியும். ஏன் இவங்க இப்படி கேக்குறாங்கன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு எந்த வேதமும் தெரியாது, நான் ஏதோ அப்படி வாழ்றவன், நான் என்னோட வாழ்க்கைய அப்படியே போது, எனக்கு எதுவுமே தெரியாது, என் போல் ஒரு பிராமணரை தோத்தடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? நான் ஒரு சிட்டுக்குருவி, நீங்க பிரம்மாஸ்திரம், ஒரு சிட்டுக்குருவி மேல பிரம்மாஸ்திரம் போறது கரெக்டா? எனக்கு அவ்வளவு தகுதி இல்லையே அப்படின்னு அந்த திரிவிக்ரம பாரதி
அந்த பிராமணர்கள் கிட்ட சொல்லுவாரு. அவங்க கேட்பாங்களா? ஏன்னா கர்வம் இருக்கு, எப்படி கேட்பாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க வாதம் செய்யுங்க, இல்லைன்னா நீங்க தோத்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அது கழுத்துல மாட்டி ஊரா சுத்தணுமா அவங்க, இத்தனை பேர் என்கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போது அவர் என்ன நினைப்பாரு? திருவிக்கிரமார்த்தி இவங்களுக்கு நல்ல அகங்காரம் வந்துச்சு, அதனால்தான் சக பண்டிதர்களையே இவங்க அவமானப்படுத்துறாங்க. சரி, இவங்களுக்கு புத்தி வரணும்னா என்ன செய்யணும்? நம்மளோட சத்குரு கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட சொல்றாரு, பண்டிதர்களே, நான் சுதந்திரமானவர் கிடையாது, எனக்கு குரு இருக்காரு, நான் உங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன், அவர் என்ன சொல்றாரோ அது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்கு சுதந்திரமானவர் கிடையாது அப்படின்னா திருவிக்கிரம் பார்த்து சொல்லுவாருல்ல, ஏன்னா அவரு சத்குருவுக்கு சரணடைந்துட்டாரு, அதனால என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் செய்யணும். ஏன்னா இது நாம பாபா திருவிளையாடல கூட கேட்டிருப்போம். யாராவது பாபா தரிசனம் செஞ்ச பிறகு ஊருக்கு போகணும்னா பர்மிஷன் கேட்டுட்டுதான் கிளம்புவாங்க. பாபா போக சொன்னா போவாங்க, இல்ல இன்னைக்கு வேணான்னா இதேதான் இங்கேயும். அதனால நான் சத்குரு கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதே தானே பாபாவும் அல்லா மாலிக், எது செஞ்சாலும் அல்லா மாலிக், ஏன்னா கடவுளே எஜமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆன்மீகத்துல மட்டும் கிடையாது, நம்ம லௌகீக வாழ்க்கையில பார்த்தாலும். இப்ப நம்ம காலையில எந்திரிச்சுட்டு ஒரு லிஸ்ட் போடுவோம், இன்னைக்கு இந்த வேலை முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் ஈவினிங்கோ நைட்டோ பார்த்தா அதுல பாதிதான் முடிச்சிருப்போம், பாதி கண்டிப்பா முடியாது. ஏன்னா அப்பவே நமக்கு தெரியும் எல்லாம் நம்ம கைகளில் இல்லை. ஏன்னா அவர் எதை நினைப்பாரோ அது மட்டும்தான் நாம இங்க செய்யறோம், நாம நினைக்கிறது கிடையாது அப்படின்னு. ஏன்னா நம்ம காலத்திற்கு அப்பால் பட்டவங்க நாம கிடையாது, கடவுள் தான் காலத்திற்கு அப்பால் பட்டவர். இங்க அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவிக்கிரம் பாரதி, நான் சத்குரு அடிமை, அவர் சொன்னாதான் நான் செய்யறேன் அப்படின்னு. எனக்கு எந்த ஃப்ரீடமும் இல்லை. ஏன்னா இது நாமளும் சொல்லிக்கணும். நாம சொல்லுவோம் சத்குரு சொன்னா நாம செய்யறோம், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறோம் அப்படின்னு. ஆனா மறுபடியும் எனக்கு இது செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எனக்கு எது நல்லதோ அது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம், எனக்கு இப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். அது அந்த அடிமைத்தனம் கிடையாது. அப்போது நாம அவரை விசுவாசம் இருக்கிற மாதிரி கிடையாது. அதுதான் இங்க சொல்றது. இங்க இவர் திருவிக்கிரம் பார்த்து 2 பேரையும் சத்குரு கிட்ட அந்த ஸ்ரீ குரு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. போன பிறகு சொல்றாரு, போகும்போதே எப்படின்னா சத்குரு கிட்ட போகும்போது அவங்க 2 பேரும் யானை மேல உட்கார்ந்து போறாங்களா, திருவிக்கிரம் பாரதி நடந்து போறாரு. ஏன்னா கோவிலுக்கு போனாலும் இது மாதிரி சத்குரு பார்க்க போனாலும் நாம் நடந்து போறது நல்லது, இல்லைன்னா ஆயுட்சீனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சக பண்டிதர் நடந்து வரும்போது பிராமணர், நாம அது மாதிரி போறது தப்பு அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அதுக்குதானே இப்ப நாம கடவுள் கிட்ட போனா வணங்கிதானே நமஸ்காரம் வைக்கிறோம், கொஞ்சம் குனிஞ்சுதான் வணங்குறோம். எதற்காகனா அவர் எஜமான், அப்படி இருக்கும்போது நாம குனிஞ்சுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இவங்க திருவிக்கிரம் பார்த்தி அந்த பிராமணர்கள் 3 பேரும் ஸ்ரீ குரு கிட்ட போவாங்க. போன பிறகு திருவிக்கிரம பாரதி சத்குரு கிட்ட சொல்றாரு, சுவாமி, ஆந்தை சூரியனோட வெளிச்சத்தை எப்படி பார்க்க முடியாதோ அது மாதிரி இவங்களுக்கு உண்மையான வேதங்கள் தெரியல, அது உங்ககிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் இவங்களை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க கிட்ட இருந்து வேதங்களை நீங்க தான் காப்பாற்றணும், வேதங்களை என்ன காப்பாத்தணும்னு சொல்லல, வேதங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை சொல்றீங்களோ அது நான் செய்யறேன்,
வாதம் செய்ய சொல்ல. இன்னொன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன் கொடுக்கல. வாதம் செய்யவா பத்திரம் கொடுக்கவா அப்படின்னு திருவிக்கம் பார்த்து சொல்லல. நீங்க எதை சொல்றீங்களோ அது நான் செய்யறேன், இதுதான் சரணாகதி. ஆப்ஷன் கொடுத்தா அப்ப கடவுள் என்ன இந்த ஒன்றுலதான் பாப்பாரு. இப்ப நாம கூட ஏதாவது கேட்டா, ஓ அப்ப இதுதான் உனக்கு வேணுமா, அதுவே எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கன்னா அதையும் தாண்டி அதிகமா செய்வார். அதுதான் இங்க நாம நினைவில் வச்சுக்க வேண்டியது. நீங்க எதை சொல்றீங்களோ அது நான் செய்யறேன், அதுதான் சொல்லுவாரு. இது மாதிரி இவங்க 2 பேரும் அந்த ஸ்ரீகுருவும் திரிவிக்ரம் பார்த்து பேசும்போது இவங்க அந்த பிராமணர்கள், என்ன நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க எங்களை, நீங்க பேசுறீங்க, எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்க 2 பேசுறீங்களே 2 பேரும், எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, எங்களோட வாதனை செய்யுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அந்த பத்திரம் எழுதி கொடுத்துடுங்க, நாங்க தலைப்பிண்டோ இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ஸ்ரீகுரு ஸ்மைல் பண்றாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு, உங்க மாதிரி வேத பண்டிதர்களோட வாதனை செய்தா எங்களுக்கு என்ன பயன் இருக்கும்? சக மனிதர்களை தோர்த்ததால எங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடையாது, இல்லைன்னா எங்களுக்கு தோர்த்தாலும் எந்த ஒரு கவலையும் இருக்காது, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாருங்க. யாரு? ஸ்ரீகுரு சொல்லுவாரு. அப்ப எங்க எதுக்கு எங்க கூட வாதம் செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தான் எதுவுமே கவலை இல்லையே, தோத்தாலும் கவலை இல்லை, வெற்றி வந்தாலும் கவலை இல்லை, அப்ப எங்களுக்கு எழுதி கொடுத்துடுங்க, நாங்க தோத்துட்டவங்களோட கவலை இல்லையே, எங்களுக்கு எழுதி கொடுத்துடுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அகங்காரமா ஸ்ரீகுருவை கேட்பாங்க. அப்ப ஸ்ரீகுரு சொல்றாங்க, ஐயா வேதம் பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மாக்கே முடியல, வேதம் மகத்துவமானது, ரொம்ப மகத்துவமானது. அது போல் இருக்கும்போது எனக்கு வேதம் முழுமையா தெரியும் அப்படின்னு பெருமை பேசுவது எந்த அளவுக்கு கரெக்ட்? அந்த பத்திரம் கொடுக்கறதால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்லுவாரு. இது மாதிரி பேசுறத நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும், எங்களோட திறமை உங்களுக்கு தெரியாம இப்படி நீங்க பேசுறீங்க, நாங்க வேதங்கள் ஃபுல்லா முழுமையா படிச்சுட்டோம், உங்களுக்கு எங்களோட பெருமைதான் தெரியல, உங்களுக்கு எங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க. இங்க அந்த 2 பிராமணர்களுக்கு எவ்வளவு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இது நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, இது மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. ஒரு யானை ரோட்ல வந்துட்டே இருந்ததா, அங்க யாரதோ ஒரு 4 அணா கீழே விழுந்ததா. கீழே விழுந்திருக்கும் போது அங்க ஒரு தவளை ஃப்ராக் அந்த 4 அணா எடுத்துக்கிட்டு அதுக்கு 4 அணா கிடைச்சதுன்னு யானைய நீ ஓரமா போ, நான் இங்க இருக்க, நீ ஓரமா போ அப்படின்னு அந்த தவளை யானைய சொல்லுமா. என்னது ஒரு 4 அணா இருக்குன்னு உனக்கு அவ்வளவு கர்வமா அப்படின்னு யானை ஒரு அடி வச்சா அதோட வேலை முடிஞ்சிடும். அதான் இப்ப நான் இங்க சத்சங்கம் சொல்லும் போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் சத்சங்கம் சொல்றேன் அப்படின்னு அந்த கர்வம் இருந்தா அந்த கடவுள் ஒரே அடிதான். அதுதான் இங்க ராமகிருஷ்ண பரமஹம்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த கொஞ்சம் ஏதாவது இருந்தாலே நமக்கு அந்த கர்வம் வந்துடும். அது போலவே இங்க அந்த பிராமணர்களுக்கு அந்த கர்வம் அகங்காரம் இருந்தது. அது போலவே விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்ச பத்தி சொல்லியிருக்காரு. என்னோட குருவுக்கு ராமகிருஷ்ண குருவு விவேகானந்தர் சிஷ்யர். என்னோட குருவுக்கு இருக்கின்ற ஞானம் கடல் அளவு, அதுல இருந்து நான் பிடித்தது 2 துளிகள், நீர் துளிகள். கடல் அளவுல இருந்து 2 நீர் துளிகள் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு.
அப்படி அந்த 2 நீர் துளிக்கே இந்த உலகத்தையே ஆட்டினாரு விவேகானந்தர். அப்படி இருக்கும்போது நாம என்ன, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே எதுவும் இங்க ஆற்றணும் அப்படின்னா அவங்கள சன்மார்க்கத்துல கூட்டிட்டு வர்றதுக்கே நம்மளால முடியல. இங்க உலகத்தையே ஆட்டினாருன்னா உலகத்துல இருக்கிறவர்களை சன்மார்க்கத்துல கூட்டிட்டு வந்தாரு விவேகானந்தர். அந்த 2 நீர் துளிக்கு நம்மளால நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாத்த முடியுமான நம்மளால முடியல. அது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் வீக் ஸ்ரீகுரு அந்த 2 பிராமணர்களோட கர்வம் அகங்காரத்தை எப்படி குறைச்சாரு அப்படின்றது நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கலாம். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.